வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்க சீரழிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாது சார்ந்த வாழ்வளித்தாய். என் சந்தோஷ செய்தி இதுவே. ஆதியெனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையறிந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அன்பர்களே, நம்ம 108 நாட்கள் 108 நிகழ்ச்சிகள் மூலமாக தினமும் காலையில சில கருத்துக்களை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொன்ன சில தத்துவங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில ஒவ்வொரு மனிதனுக்கும் உடல் நலம், உயிர் வளம், பொருள் வளம், நட்பு நலம், குணநலம், முழுமை பேறு, நான் யார் என்று உணர்தல், பிரம்மத்தை அறிதல், பிரம்ம ஞானம். ஸோ இந்த பயிற்சிகள் எல்லாமே தொடர்ந்து நம்ம ஒரு சில கருத்துக்களை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இது சம்பந்தமான பயிற்சிகளை நீங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள அறிவு திருக்கோயில் என்கிற மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைக்கு சென்று அல்லது தவமயத்திற்கு சென்று நீங்கள் அங்கே உறுப்பினராக சேர்ந்து நீங்கள் அந்த பயிற்சிகளை நீங்கள் கலந்து கொள்ளலாம். உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஒரு உறுப்பினராக ஒரு அங்கத்தினராக நீங்கள் மாறிவிடுவீர்கள். ஸோ இந்த டாபிக்ஸ் நம்ம பார்த்த இந்த டாபிக்ஸ் எல்லாத்துலேயுமே ஸோ நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் உடல் நலத்தை பற்றி பார்த்துருக்கோம். உயிராற்றல், உயிர் வளத்தை ஏன் பெருக்க வேண்டும், அதற்கு காயகல்ப பயிற்சி எப்படி உதவியாக இருக்கும், குறிப்பாக வயதுக்கு வந்த ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் ஏன் இந்த காயகல்ப பயிற்சி செய்யணும், நாம வணங்குற ஒரு கடவுளுக்கும் இந்த காயகல்ப பயிற்சிக்கும் என்ன ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயில்டாக நம்ம ஏற்கனவே ஒரு செஷனில் பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம உடல் நலம், உயிர் வளம், பொருள் வளம், நட்பு நலம், குணநலம், இது 3 விஷயம் இருக்கு. பொருளை பற்றி நமக்கு ஓரளவுக்கு அதிகமாகவே தெரிஞ்சிருக்கு. பணத்தை பற்றிய புரிதல்கள் இருக்கு. அதே போல பணத்தை சேமிப்பது, முதலீடு செய்வது, ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதனால் பொருளாதார விரயம் ஏற்படாமல், ஃபினான்ஷியல் ட்ரெயின் ஏற்படாமல் இருப்பதற்காக காப்பீடு, அதன் மகத்துவத்தை, அதன் முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஸோ காப்பீடுல விபத்து காப்பீடு, மருத்துவ காப்பீடு, ஹெல்த் இன்சூரன்ஸ், பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ், அதே போல லைஃப் இன்சூரன்ஸ், ஆயுள் காப்பீடு, நம்ம ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கோம், அதெல்லாம் நம்ம இன்ஷூர் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி காப்பீடு பற்றிலாம் தெரிஞ்சிருக்கோம். அதை பற்றி நம்ம சில கருத்துக்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம மெயினாக இந்த நட்பு நலம், குணநலத்தில் ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம இந்த நட்பு நலம் எப்படி சீரடையும், நம்ம மற்றவர்களோட வைத்துக்கொள்ளக்கூடிய அந்த நட்பு எந்த ரீசன்னால் எதனாலெல்லாம் அது பிரேக்கப் ஆகுது, அல்லது அதில் ஒரு விரிசல் ஏற்படுகிறது, அந்த விரிசல் வராமல் இருக்க என்ன பண்ணணும், ஒருவேளை விரிசல் வந்துருச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அந்த நட்பு நலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதற்கு அடிப்படை நம்முடைய குணம், நம்ம குணாதிசயம் என்ன, நம்ம என்ன குணங்களோட நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்முடைய இந்த ரிலேஷன்ஷிப் அதுவும் நட்பு நலமும் இருக்கும். ஸோ அந்த வகையில் குணநலம், இப்போ 6 தீய குணங்கள் மனிதனுக்கு இருக்கிறதா தத்துவ ஞானி வேதாத்ரி அவர்கள் சொல்றாங்க. பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்கிற 6 மலங்கள் அப்படின்னு சொல்லலாம். 6 தீய குணங்கள் நம்மகிட்ட இருக்கு, அதெல்லாம் சரி பண்ணணும். ஸோ பேராசை அப்படிங்கிறத நிறைமனமா மாற்றலாம். சினம் அப்படிங்கிறத பொறுமையா மாற்றலாம். கடும் பற்று அதை நம்ம ஈகை அப்படியா மாற்றலாம். முறையற்ற பால் கவர்ச்சி அப்படிங்கிறத ஆண் பெண் எல்லாரையும் சமமாக ஒரே இதுவாக பார்க்கிறது, ஒரு நேர்நிறை எண்ணத்தோடு இருக்கிறது. வஞ்சம், வஞ்சத்தை மன்னிப்பா மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு 6 தீய குணங்களையும் நம்ம அனலைஸ் பண்ணி நம்மக்கிட்ட எந்த மாதிரி இந்த தீய குணங்களில் எந்த மாதிரி குணம் நம்மக்கிட்ட இருக்குது, அது ஏன் நமக்கு வந்தது, எதனால் நம்ம இப்படி இருக்கோம், அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம தவத்தில் ஆழ்ந்து சிந்தனை செய்வோம். ஸோ திரும்ப திரும்ப தவம் பண்ணும்போது நமக்கு ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பதிவுகள் சிலதும் நீங்கும். ஸோ சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், நிஷ்காமிய கர்மம், ஆகாமிய கர்மம்லாம் கர்மம் அப்படிங்கிறத பற்றி நிறைய
விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள். ஸோ சஞ்சித கர்மம் அப்படிங்கிறது நம்ம இங்கே பிறக்கும் போதே நம்ம பெற்றோர்களிடமிருந்து அந்த வழி வழியாக அந்த எவ்வளோ பாவ மூட்டையை அவங்க சுமந்துட்டு இருக்காங்களோ அதில் நம்ம கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதை பாவப்பதிவுகளை கொஞ்சம் கொஞ்சமாக தவத்துல இருந்து நம்மளால போக்க முடியும். அதே போல தொண்டு ஈகை செய்தும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து அந்த பாவப்பதிவுகளை நீக்க முடியும். சிலதெல்லாம் அனுபவித்தே தீர வேண்டியதா இருக்கும். ஸோ அதை வந்து அனுபவிச்சு நம்ம இந்த லைஃப்லயே நம்ம வந்து அதை அனுபவிச்சு தீர்த்துடலாம். ஸோ பாவப்பதிவுகள் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்னும் டீட்டெயில்டா அதெல்லாம் பற்றியும் தெரிஞ்சுப்போம். ப்ளஸ் நீங்கள் மனவளக்கலை அகத்தாய்வு பயிற்சிக்கெல்லாம் நீங்கள் வரும்போது இந்த இதை பற்றி மனவளக்கலை பேராசிரியர்கள் ரொம்ப அற்புதமாக சிறப்பாக நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இந்த நட்பு நலம், குணநலம் இந்த ரொம்ப முக்கியமான விஷயம் இது 2மே. இது ஒண்ணோட ஒண்ணு பின்னி பிணைந்தது. ஏன்னா, இந்த 6 தீய குணங்களும் இல்லாம நல்ல குணங்கள் இருக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நமக்கும் மற்றவர்களுக்குமான ரிலேஷன்ஷிப், எனக்குமான ரிலேஷன்ஷிப், எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும், எனக்கும் என்னுடைய மனைவிக்கும், எனக்கும் என் பிள்ளைக்கும், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நடுவுலயும், அதேபோல எனக்கும் நான் வேலை செய்யும் இடத்தில் உள்ள நபர்களுக்கும் இடையில், எனக்கும் நான் சமூகத்தில் யாரோடெல்லாம் ஒவ்வொரு நாளும் இன்டராக்ட் பண்றேன். அவங்களோட எனக்கு இருக்கக்கூடிய இணக்கமான உறவு. இது மாரி நெறைய இடங்கள்ல வந்து இது நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த நட்பு நலம், குணநலம் 2மே சிறப்பா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த 6 தீய குணங்களை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா கலைந்து விட்டு, இந்த 6 தீய குணங்களையும் 6 நல்ல குணங்களாக நம்ம கொஞ்சம் அதுக்கேத்த மாரி மாத்திட்டோம் அப்படின்னாலே, ஆட்டோமேட்டிக்கா இந்த அருகுண சீரமைப்பு அப்படிங்கிற அந்த அந்த சீரமைப்பு நமக்கு நடக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய ரிலேஷன்ஷிப் கோஷன்ட் நம்முடைய ரிலேஷன்ஷிப் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம எல்லாரோடும் அன்பும், கருணையுமாக, இணக்கமாக அ எல்லாரும் இந்த பூமியில வாழறதுக்காக வந்திருக்கோம். எல்லாருக்கும் இங்கு வாழும் உரிமை உண்டு. பிறருடைய வாழும் உரிமையை, பிறருடைய பொருளை அபகரிக்காமல், அ தனக்கு எந்த உயிருக்கும் துன்பம் தராமல், துன்பப்படும் உயிர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்வது அப்படிங்கிற ஒரு பெருநோக்கத்தோட நம்ம வாழும்போது, நம்மளால வந்து அந்த நட்பு நலத்தையும், குணநலத்தையும் நம்மளால பேணி பாதுகாக்க முடியும். ஸோ அந்த குணநலம் தான் அடிப்படை. அது சரி பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நெறைய விஷயங்கள் சரியாகும். இன்ஃபாக்ட் அந்த குணநலம் இந்த அதோட வந்து இம்பாக்ட் பொருள் வளத்திலயும் வந்து நிக்கும். ஸோ இங்க சரியில்ல அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அது நம்ம பொருள் ஈட்டக்கூடிய கெப்பாசிட்டிய குறைக்கும். ஒருவேளை பொருள் ஈட்டினாலும் அதில் விரயம் ஏற்படும். நெறைய தேவையில்லாத அன்வான்டட் எக்ஸ்பென்சஸ் நடக்கும். ஸோ இந்த மாரிலாம் சிக்கல்கள்லாம் வரும். ஸோ அதனால இந்த 6 குணங்களையும் சீரமைக்கும்போது, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? சில பயிற்சிகள் வேதாத்ரி மகரிஷி சொல்லியிருக்காங்க. எண்ணம் ஆராய்தல், அனாலிசிஸ் ஆஃப் தாட், ஆசை சீரமைத்தல், மாரலைசேஷன் ஆஃப் டிசையர்ஸ், சினம் தவிர்த்தல், ஆங்கர் மேனேஜ்மெண்ட், கவலை ஒழித்தல், எராடிகேட்டிங் வொரீஸ். ஸோ இந்த மாரி ஒவ்வொன்னா நம்ம இது பண்றோம். நான் யார்? ஹூ ஆம் ஐ? அப்படிங்கிற தத்துவத்தை உணர்ந்து கொள்ளுதல். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம தொடர்ந்து பயிற்சிகளை செய்யும்போது, உடற்பயிற்சியும், தினமும் காலை மாலையில காயல்ப பயிற்சியும், அகத்தாய்வு என்கிற இந்த செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் போது, இந்த தவம் தீட்சை முறைகளை தீட்சையை பெற்று தவத்தினை பிராக்டிஸ் செஞ்சு, தொடர்ந்து செஞ்சு செஞ்சு நம்முடைய பாவ பதிவுகளையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போக்கிக் கொள்ள முடியும். இனிமே அதிகம் பாவ பதிவுகளை சேர்த்துக் கொள்ளாமலும் இருக்க முடியும். அந்த வகையில நமக்கு தத்துவ ஞானி வேதாத்ரி அவர்கள் கொடுத்த இந்த பயிற்சி முறைகள், இந்த தியான முறை, இந்த காயகல்ப யோகம், இந்த எளிய முறை உடற்பயிற்சி, உடம்பின் எல்லா பாகங்களுக்கும் தேவையான எல்லா விஷயங்களுமே அந்த உடற்பயிற்சியில அழகா ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. கால் பாதத்துல ஆரம்பிச்சு ஒவ்வொரு லெவலா ஒவ்வொரு இடத்துலயும் எங்கெங்கெல்லாம் வந்து என்னென்ன பிரச்சனை வருமோ அதையெல்லாம் தீர்க்கும் வகையில ரொம்ப அற்புதமா அந்த எளிய முறை உடற்பயிற்சி கொடுத்திருக்காங்க. இந்த பயிற்சிகளை நாம் கற்றுக்கொள்வோம். அருகில் உள்ள அறிவு திருக்கோயிலுக்கோ, தவ மையத்திற்கோ அல்லது மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைக்கோ சென்று கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொண்டதை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து செயல்படுத்துவோம். அதை செயல்படுத்துறதுல நிறைய டிலே நான் பண்ணதுனால தான் இன்னைக்கு 47 வயதுல ஓவர் வெயிட்டா, ஒபீஸா நான் இருக்கிறேன். இத ஒழுங்கா 96 இல்ல 2000லேருந்தே நான் தொடர்ந்து இத ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தேன்னா, தேவையில்லாம எக்ஸ்ட்ரா வெயிட் எனக்கு வந்திருக்காது. நல்ல விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம், நல்ல விஷயத்த கத்துக்கிறோம். பட் ஆனா அத வாழ்க்கையில நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கும்போது, அத வாழ்க்கையில செயல்படுத்தாம இருக்கும்போது, அத கத்துக்கிட்டதுக்கான அர்த்தமும் இல்லை, அந்த பலனும் இல்லை. அதுபோல எந்த நோக்கத்துக்காக, எந்த பெருநோக்கத்திற்காக இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ, அந்த நபரின் அந்த நோக்கமும் ச வி அ ஃப அந்த நோக்கமும் அ நிறைவேறாம போய்விடுகிறது. ஸோ, அதனால நம்ம வந்து இந்த பயிற்சிகளை எல்லாம் நன்றாக கற்றுக்கொண்டு, தினமும் அதை ஃபாலோ பண்ணி, நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வோம். நம் அனைவருக்கும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும், பாதுகாப்பாகவும், வழிநடத்துவதாகவும் அமையுமாக.
நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நம் அனைவருக்கும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. நம் வாழ்வின் அகமும் புறமும் வளர்ச்சியும் மலர்ச்சியும் ஏற்படட்டும். வாழ்க வளர்க, வாழ்க வளமுடன். உங்கள் நண்பன் வீரா. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணும் அப்படின்னாலும் அந்த ஃபீட்பேக் கொடுங்க. அது பப்ளிக்காக அதில் போஸ்ட் பண்ணாலும் சரி, அல்லது எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தெரிவித்தாலும் சரி, ரெண்டுமே சூப்பர். எதுனாலும் பண்ணலாம். வாங்க நண்பர்களே, சேர்ந்து ஜெயிப்போம். நம்மக்கிட்ட எல்லா டூல்ஸும் கையில் இருக்குது. நம்ம வாழ்க்கையை சரி செய்து கொள்வதற்கான அத்தனை விஷயங்களும் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கு, பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கு. அதை சரியான முறையில், சிறப்பான முறையில் கற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையில் கடைபிடித்து ஒரு சிறப்பான மேன்மையான வாழ்க்கையை வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம புதுசா உலக நல வாழ்த்து அப்படிங்கிற ஒரு பாட்டை பாடி நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். உங்களில் சில பேர் இதை ஒரு சினிமா படத்துல கூட நீங்க பார்த்துருப்பீங்க. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு கிறிஸ்தவ பாதிரியாரா அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அப்போ அவர் இறைவனை பார்த்து இந்த உலகநல வாழ்த்தை பாடுற மாதிரி அந்த பாட்டுக்கு மியூசிக் போட்டு பண்ணியிருப்பாங்க, படத்துல சேர்த்திருப்பாங்க. அந்த பாடல் உலகநல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள், போட்டி, பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை, கடன், வறுமை, கலங்கங்கள் மறையட்டும், நல்ல வாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம். நம் மனதில் அமைதி நிலவட்டும், நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும், உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். தனி மனித அமைதி மூலம் குடும்ப அமைதி, பல குடும்பங்களின் அமைதி மூலம் உலக அமைதி பெறுவோம். நன்றி, வணக்கம். சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு,